கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. சில நாட்களுக்கு முன்பு ஒரு செய்தி உங்களுக்கு நான் ஒரு காணொளியாக கொடுத்திருந்தேன். அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் அங்கே இருக்கிற மக்களே, அங்கே இருக்கக்கூடிய தலைவர்களே, இந்தியா எங்களுக்கு உதவ வேண்டும் அப்படின்னு அதில் கேட்டிருந்தாங்க. நாங்கள் ரொம்ப நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கோம். உணவு இல்லை, தேவையான மருத்துவ வசதிகள் இல்லை, பாகிஸ்தான் எங்களே ஆக்கிரமித்திருக்கிறது, எங்களுக்கு உணவு வேண்டும், இந்திய காஷ்மீரை வழியாக எங்களோட கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல்னு சொல்லுவோம், எல்ஓசி அப்படின்னு, அதை ஓப்பன் பண்ணணும் சில செக்டரில். ஸோ தட் எங்களுக்கு எசென்ஷியல் சப்ளைஸ் வர்றதுக்காகவாவது அது உதவும் அப்படின்ட்டு. அதோடைய அடுத்த லெவல் எஸ்கலேஷன் வந்திருக்கு. இதை நம்ம இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பற்றி பண்ணக்கூடிய 3வது வீடியோ. முதல்ல அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத சில வாரங்களுக்கு முன்னாடி பண்ணியிருந்தேன். அதை இதோட இணைப்பாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் பிஓகேவை சேர்ந்தவர்கள் நாங்கள் இந்தியாவோடையே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குரலை கொடுக்கறத பார்த்தோம். இப்போ அந்த எஸ்கலேஷன் இன்னும் அதிகமாகிட்டு இருக்கு. ஸோ இது 2026 முழுவதும் இந்த பிரச்சனை தொடரப்போகிறது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. ராவல்கோட் அப்படிங்கிற இடம் தான் அதோடைய மையமாக இருக்குது. இப்போ பாகிஸ்தான் இராணுவம், பாகிஸ்தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் இந்த இடத்துல ஒரு பயங்கரமான ஒரு தாக்குதலை இந்த போராட்டக்காரர்கள் மீது அடக்குமுறையை ஏவுகிறார்கள். அதில் கிளாஷஸ் நடக்குது. அதோடைய ரிசல்ட் பாகிஸ்தான் ஃபோர்ஸஸோடைய ஃபயரிங்கில் 6 பேர் கொல்லப்படுகிறார்கள். அதுதான் சமீபத்திய நியூஸு. அங்கே டென்ஷன் அதிகமாகுது. பாகிஸ்தான் படைகள் ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் இருக்கக்கூடிய மக்கள் பாகிஸ்தானுடைய ஆட்சிக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து இந்த போராட்டத்தை நடத்துகிறார்கள். அவர்களுக்கு சரியான விதத்தில் உணவு போன்ற அடிப்படை வசதிகள் போய் சேரவில்லை. இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. இது நமக்கு எப்படின்னா, இது அப்படியே இதோடைய ஒரு வெர்ஷன் பல முறை நமக்கு இந்திய காஷ்மீர் பகுதியில் நடந்திருக்கு. ஃபார் த ஃபஸ்ட்டு டைம் நம்ம இதை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் நடக்கிறத நம்ம இந்த பக்கம் அமைதியாக இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய காஷ்மீர சகோதரர்களும் சகோதரிகளும் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது ரொம்ப முக்கியம். அப்புறம் அப்படியே அச்சடித்த மாதிரி என்னெல்லாம் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தூண்டுதலில் அரங்கேற்றப்பட்டதோ, இந்த 6 பேர் கொல்லப்படுவதற்கு ஒரு நாளைக்கு முன்னால் இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவில் வசிப்பவர்கள், அவங்க ஒரு கூட்டமாக போய் கிட்டத்தட்ட 100 பேர் அமெரிக்க அதிபருடைய வெள்ளை மாளிகை, ஒயிட் ஹவுஸ், அதுக்கு முன்னாடி இருந்து அவங்க ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. அந்த டெமான்ஸ்ட்ரேஷனில் என்ன கேட்பாங்க, எங்கள் நாடு, அவங்க சொல்லும்பொழுது எங்கள் நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் பாகிஸ்தானுடைய இராணுவம் தாக்குதல் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது, அவர்கள் உடனடியாக பின்வாங்கப்பட வேண்டும், ஆயுதங்கள் இல்லாத ஒரு சாதாரண பொதுமக்கள், சிவிலியன் மக்கள் மீது ஆயுதங்கள் வைத்து தாக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அடிப்படை அங்கே செயல்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க ஒயிட் ஹவுஸ் மேலே ப்ரெஷர் செலுத்துகிறாங்க. அங்கே இன்டர்நெட், அப்புறம் மேற்கொண்டு அவங்க பதாகைகள் ஏந்தி பேசுகிறாங்க இல்லையா, அதில் என்னுடைய இன்டர்நெட் கடந்த பல மாதங்களாக வெட்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 40 லட்சம் பேர் வெளி உலகத்தோடு தொடர்பு கொள்ள முடியாமல் இருக்கிறார்கள். இன்டர்நெட்டில் ஃபோன் லைன்ஸ் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இது எப்படியாவது இந்தியா முதல் முறையாக, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்தியா உள்ளே நுழைந்து உயிர்களை காப்பாற்ற வேண்டும், எங்களுக்கு ஏதாவது ஹியூமனிடேரியன் ரிலீஃப் அப்படின்னா என்ன, உடை, உணவு மற்றும் மருந்து, இது வேணும் அப்படின்னு. அதுதான் அவங்க அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோலை திறந்து பூஞ்ச் மற்றும் தோடா அந்த இடங்களில் திறந்து விடணும். அதன் வழியாக அட்லீஸ்ட் இந்த ஹியூமனிடேரியன் அசிஸ்டன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக. ரொம்ப கொடூரமான பொருளாதார கஷ்டம் அந்த மக்களுக்கு இருக்குது. ஸோ இது என்ன விதமான கஷ்டம் அவங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத பற்றி என்டிடிவி நல்ல டீட்டெயில்டாகவே கொடுக்குது. அது வளர்ச்சியே அடையாத ஒரு பிரதேசமாக இருக்கிறது இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். ஒரு காலத்தில் இந்த மக்கள் எல்லாம் பாகிஸ்தானுக்கு போயிட்டோம், நம்ம சொர்க்கத்துக்கே போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருந்தது. அந்த இடத்த தான் லான்ச் பேடாக வச்சுக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய முசாஃபராபாத் ஃபார் எக்ஸாம்பிள், அங்கிருந்து தான் காஷ்மீர் தீவிரவாதிகள் எல்லாம் இந்தியாவுக்குள்ளே அனுப்பப்படுவார்கள். அதுக்கப்புறமா இன்றைக்கி கார்கில் வழியாக மற்ற பல இடங்கள் வழியாலாம் உள்ள நுழையலாம்னு வச்சுக்கோங்க. 66% மக்கள் அங்கே முழுமையாக விவசாயத்தை நம்பி இருக்கிறார்கள்.
57% வீடுகளுக்கு உணவு பாதுகாப்பு இல்லை. அதாவது அவங்களுக்கு அடுத்த வேளை உணவு கிடைக்குமா? எங்கிருந்து வரப்போகிறது அப்படிங்கிறதுக்கு தெளிவு கிடையாது. 29% மக்கள் அண்டர் நரிஷ்ட், ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கிறார்கள். ஸ்டண்டட்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த மாதிரி. இப்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் தொடர்ந்தால் 90% மக்கள் உணவு பாதுகாப்பு இல்லாமல் போய்விடுவார்கள். அப்போ அவங்களுக்கு வந்து யாராவது ஒருத்தர் வந்து சூப் கிச்சன் மாதிரி திறந்து வச்சு அவங்களுக்கு உணவு கொடுக்கணும். அக்ஷய பாத்திரம் மாதிரி அல்லது ஏதோ ஒரு என்ஜிஓ வந்து அங்கே போய் பெரிய பெரிய அண்டாக்களில் சமைத்து அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பொட்டலம் கொடுக்கணும். அந்த மாதிரியான ஒரு நிலையை நோக்கி அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க. அப்போதான் கிட்டத்தட்ட சோமாலியாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் சோமாலியா, எத்தியோப்பியாலாம் நீங்கள் வந்து அந்த படம்லாம் பார்த்துருப்பீங்க. மிக கொடூரமாக வயிறு பெருசாகி வீங்கி போய் கிடக்கும் சிறு குழந்தைகள், அவங்கள மொச்சுக்கிட்டு இருக்கும். ஒரு அண்டாவில் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றுமே இருக்காது. அதை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஹெல்த் கேரும் அதே மாதிரி தான் இருக்குது. 5 வயதுக்கு கீழே இருக்கும் குழந்தைகளில் கிட்டத்தட்ட 40% பேர் ஸ்டண்டட் குரோத். ஒரு இவ்வளோ உயரத்துக்கு வளர வேண்டிய குழந்தை அதில் 3/4 உயரத்துக்கு கூட வருவதில்லை. அடுத்து மெட்டர்னல் மார்டாலிட்டி அப்படின்னு சொல்றது. குழந்தை பிறப்பின் பொழுது தாய் இறந்து போகுது. 1,00,000 பிரசவங்களில் 104 பேர் இறந்து போகிறார்கள். 1,00,000 பிரசவம் நடக்குதுன்னா 104 அம்மாக்கள் செத்து போயிடுறாங்க. ஒப்பீட்டு அளவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலலாம் 10, 12ங்கிற அளவுக்கு குறைஞ்சு போயிடுச்சு. அதோட குறைஞ்சு போயிடுச்சு ஆக்சுவலாக. இந்தியா முழுமையிலுமே இது பயங்கரமாக குறைந்திருக்கிற ஒரு நிலையில் இன்னைக்கு வந்து இந்திய காஷ்மீரில் பார்த்தீங்கன்னா நியர்லி 0ல் இருக்கும் இது. அப்போ இந்தியா வந்து இதை கடுமையாக கண்டித்திருக்கிறது. இந்த பாகிஸ்தானுடைய இந்த ஆக்ஷனை இப்படி வந்து சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் அந்த இடத்த எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து கடந்த பல ஆண்டுகளாக இந்த 1940 சொச்சங்கள்லேயே உங்களுக்கு வந்து இந்த போர் நடக்க ஆரம்பித்து நம்ம சுதந்திரம் அடைந்த இம்மீடியட்டாக 47 தாண்டின உடனே 47, 48 வரிசையாக அவங்களுக்கு வந்து மக்களுக்கு நீங்கள் எந்த அடிப்படை உரிமைகளையும் தருவதில்லை. நிர்வாக ரீதியில் அவர்களை முரட்டுத்தனமாக உங்களுடைய ஆக்கிரமிப்பில் வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு இந்தியா வந்து இல்லீகல் அண்ட் ஃபோர்ஸபிள் ஆக்குபேஷன் சொல்லுது. சட்டத்துக்கு புறம்பானது, முரட்டுத்தனமானது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அதிகாரப்பூர்வ தகவல் தொடர்பாளர் ரந்தீர் ஜெய்ஸ்வால் வந்து அடிப்படை உரிமைகளை நசுக்கி அங்கே உள்ள மக்களை நீங்கள் சுரண்டுகிறீர்கள் அப்படின்னு கடுமையாக பேசியிருக்காரு. அதுவும் அவங்களுக்கு வந்து எசென்ஷியல் சப்ளைஸ் தருவதில்லை. காவலர்கள் மிக கடுமையாக நடந்து கொள்கிறார்கள். இன்டர்நெட்டை கம்ப்ளீட்டாக பிளாக் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு வந்து பாகிஸ்தானை ரொம்ப தாக்கியிருக்காரு. அங்கே உள்நாட்டு மக்களுடைய உண்மையான வருத்தங்களை கணக்கில் கொண்டு நீங்கள் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள், அரசியல் ரீதியாக ரெஸ்பாண்ட் பண்ணுங்கள். மாறாக அவர்கள் மீது தாக்குதலை கட்டவிழ்த்து விடாதீர்கள். ஒரு சாதாரண மக்கள், அவங்கள்ட்ட ஆயுதம் கிடையாது. யூஸ்வல் இந்த குழந்தைகள், பெண்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவர்களுக்கு வந்து உணவு பிளாக் பண்ணிட்டாங்க. அங்கே வந்து முதல்ல அந்த பகுதியிலேயே வேண்டிய அளவுக்கான உணவை அவர்கள் உற்பத்தி செய்வதில்லை. அப்போ வெளியிலிருந்து வரக்கூடிய உணவையும் பிளாக்கேட் பண்ணிட்டா அவங்களுக்கு வந்து மருந்தும் வராது, உணவும் வராது. இன்டர்நெட் பிளாக், லீத்தல் ஃபோர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இந்தியா கிளியராக ஐடென்டிஃபை பண்ணியிருக்கு. கூடவே வந்து இந்தியா சர்வதேச நாடுகள்கிட்ட சொல்லுது, ஏன்பா நீட்டி முழக்கி காஷ்மீரில் ஏதோ ஒன்றுன்னு பேசிகிட்டு இருந்தீங்களே, அப்போ வந்து பாகிஸ்தான் தன்னுடைய பிஆர் எக்ஸசைஸ் மூலமாக உங்கள் எல்லாரையும் பேச வச்சுதே, இப்போ எங்கே போச்சு உங்கள் வாய் அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஒரு சாதாரண பொதுமக்கள் மீது பாகிஸ்தான் கட்டவிழ்த்து விட்டிருக்கும் அரச வன்முறையை நீங்கள் உடனடியாக எதிர்க்க வேண்டும், தடுத்து நிறுத்த முயற்சி செய்த வேண்டும் அப்படின்ட்டு. இது வந்து மற்ற பத்திரிகைகள்லையும் நமக்கு நிறைய செய்தி வந்திருக்கு. இதே விஷயந்தான் அங்கேயும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு தகவல் என்ன சொல்லுதுன்னா, கடந்த சில தினங்களுக்குள்ள முசாஃபராபாத், ராவல்கோட், மீர்பூர் மற்றும் பிற நகரங்களில் 24 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் கடந்த 2 வாரங்களுக்குள்ளாக. அதனால் அங்கே வந்து இயல்பு வாழ்க்கை என்பது முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இதனால் நமக்கு என்ன? இப்போ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக நான் வந்து இது பற்றி அந்த கடைசியாக நான் போட்ட காணொலியில் ஓவர்வெல்மிங்காக, அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் நான் எழுதுறதை படிக்கிறீங்க, நம்ம பேசுகிறதே தமிழில் தான் இருக்குது. எல்லாருமே வந்து அவங்க எக்கேடு கெட்டு போனால் நமக்கு என்ன, நமக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, நாம் இதில் தலையிடக்கூடாது, அந்த பகுதி வந்து இந்தியாவோடு இணைந்தால் அதனால் இந்தியாவுக்கு மேற்கொண்டு தலைவலி தான் அப்படிங்கிறத வந்து இங்கே தொடர்ச்சியாக
பின்னூட்டத்தில் அதிகமான பேர் அதை தான் குறிப்பிட்டிருக்கீங்க. சமூக வலைத்தளங்களில் பார்க்கும் பொழுது நான் அதை தான் பார்க்குறேன். நல்லா வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டோன் தான் இருக்குது. ஆனால் அது ஒரு அது சரியான டோன் அல்ல. இங்கே ஜஸ்ட் லிசன் டு மீ. நான் என்னுடைய பார்வை என்னன்னு சொல்கிறேன். நம்முடைய அண்டை பகுதிகளில் எந்த மக்கள் பாதிக்கப்பட்டாலும் அதுக்குள்ள நம்ம ஏதோ ஒரு விதத்தில் தலையிட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இந்த பகுதியை இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் என்று நாம் சொல்லும், ஆசாத் காஷ்மீர் என்று பாகிஸ்தான் சொல்லும் பகுதியை நாம் நம்முடைய நாட்டின் இந்தியாவின் இறையாண்மைக்கு உட்பட்ட நம்முடைய சொந்த பிரதேசமாகத்தான் நாம் கருதுகிறோம். அந்த இடத்துல பாகிஸ்தான் இல்லீகலாக ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்கு அப்படின்ட்டு தான் நேற்று வரை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. அதுதான் இன்று வரை நம்முடைய நோக்கம், நம்முடைய ப்ரெசன்டேஷன் அதுதான். அப்படி இருக்கும் பொழுது இல்லீகலாக ஒருத்தர் ஆக்குப்பை பண்ணி வச்சிருக்காங்கன்னா அவனை அந்த இடத்திலிருந்து நீங்கள் நீக்க வேண்டும். அதற்கு நீங்கள் நேரடியாக களத்தில் இறங்கி போர் புரிகிறீர்களா, அல்லது மக்கள் கிளர்ச்சியை நமக்கு சாதகமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளப் போகிறீர்களா? அவ்வளோதான் விஷயம். ஸோ என்னுடையது இன்னும் இந்த பிரச்சனை நம்ம பொறுத்த வரைக்கும் மெச்சூர் ஆகலை. ஏதோ ஒரு கட்டத்தில் இது மிகப்பெரிய பிரச்சனையாக, இன்னும் பெரிய பிரச்சனையாக வெடிக்கும். அதற்கு அன்ஃபார்ச்சுனேட்டாக பல இந்த பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் வாழும் காஷ்மீரிகள் தங்களுடைய உயிரை இழக்க வேண்டி வரும். அதுதான் இன்றைய அன்ஃபார்ச்சுனேட் நிலை. அந்த இடத்துல ஐநா ஏதோ தலையிட்டு ஏதோ சொல்லும், நமக்கு ஏதோ ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை காரணமாக வைத்துக்கொண்டு அங்கே உள்ள மக்களுடைய ஆதரவுடன் நாம் அந்த பகுதியை நம்முடையதாக ஆக்கி கொண்டு அங்கே அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை நாம் செய்து தர வேண்டியிருக்கும். அதிலிருந்து இந்தியா நழுவி விட முடியாது. எப்போ நழுவலாம்னா, இந்தியா நம்முடைய நாடாளுமன்றத்தில் வெளிப்படையாக சிலவற்றை சொல்ல வேண்டும். லைன் ஆஃப் கண்ட்ரோலை நம்ம லைன் ஆஃப் அதை பார்டராக மாற்றிடுவோம். இன்றைக்கு இருப்பது லைன் ஆஃப் கண்ட்ரோல். உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் பகுதிகள்னு டாட்டட் லைனால் நம்ம போடுவோம். டாட்டட் லைனுக்கு வெளியில் சாலிட் லைன் இருக்குது நம்முடைய மேப்பில். அந்த சாலிட் லைன் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, பாகிஸ்தானின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ நீங்கள் அந்த பகுதியை தக்க வைத்துக் கொள்வீர்களா இல்லை விட்டு விடுவீர்களாங்கிறத மிலிட்ரி எப்போ முடிவு பண்ணணும்னா, சிவிலியன் அரசு என்ன முடிவு பண்ணும் அப்படிங்கிறத வச்சு. அப்போ யாராவது ஒருத்தர் நம்முடைய கேபினெட்டே ஒரு தீர்மானத்தை கொண்டு வரலாம். சம்பந்தப்பட்ட பகுதி இந்தியாவுடைய பகுதி அல்ல என்று நாங்கள் தீர்மானிக்கிறோம் அப்படின்னு நம்ம ஒரு ரெசல்யூஷனை கொண்டு வந்துட்டு, அங்கே ஏதாவது பிரச்சனை நடந்ததுன்னா அதற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை, அது வேறு நாட்டு மக்கள், வேறு பகுதி, அது பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீருக்கும் பிரச்சனை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லணும். நாம் அப்படி சொல்லலைன்னா டெக்னிக்கலி அது நம்முடைய பகுதி. நம்முடைய பகுதியில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் நாம் அங்கே தலையிடணும். அது எப்படி தலையிட போகிறோம் அப்படிங்கிறதுல தான் சிக்கல். இப்பொழுது நாம் உணவு அனுப்புகிறதா அப்படின்னா நம்ம ஓப்பன் பண்ணி உணவு அனுப்பலாம், நமக்கு செலவு தான். நம்ம மக்களுடைய வரிப்பணத்தில், அதாவது தமிழகத்தை சேர்ந்த மக்களுடைய வரிப்பணத்தையும் சேர்த்தெடுத்து ஒட்டுமொத்த இந்தியாவுடைய நிலப்பரப்பில் உள்ள மக்களின் பணத்தை எடுத்து நாம் உணவுப் பொருள்களையும் மருந்துகளையும் பெற்று லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலை ஓப்பன் பண்ணி நாம் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நம் உணவை கொண்டு போக வேண்டும். அதை நிச்சயமாக பாகிஸ்தான் எதிர்க்கும். பாகிஸ்தான் உங்களோட சண்டைக்கு வரும். ஏன்னா இப்போ அவங்களுக்கு இது மான பிரச்சனை. அவங்களுடைய நிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது அவர்களுக்கு சுற்றி. பலூச்சிஸ்தானில் பயங்கர பிரச்சனை, கிட்டத்தட்ட கண்ட்ரோல் நழுவிக்கிட்டே இருக்கு அங்கே பாகிஸ்தானுக்கு. கைபர் பக்தூன்வா பகுதியில் படுபயங்கரமான பிரச்சனை. ஆப்கானிஸ்தானோட எல்லை பிரச்சனை. சிந்தில் ஆங்காங்கே முளைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள். இப்பொழுது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் பிரச்சனை. நான் இந்த கில்கிட் பல்டிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில், நார்தர்ன் டெரிட்டரிஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளில் பெரிதாக பிரச்சனை எதுவும் இல்லை என்று நினைத்து கொண்டிருந்தேன். அங்கேயும் மக்கள் போராடுகிறார்கள், பட் கொஞ்சம் லோ ஸ்கேல் போராட்டம் போல இருக்கு என்று தெரிய வருகிறது. அப்போ எல்லா மாநிலங்களிலும், அவர்களுடைய பஞ்சாப் மாநிலத்தை தவிர எல்லா இடங்களிலும் பிரச்சனை. இந்த நிலையில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவை நோக்கி நகர்கிறது என்றால் அவங்களால தாங்கவே முடியாது. நிச்சயமாக தீவிரவாதிகள் மூலமாகவும் தங்களுடைய இராணுவத்தின் மூலமாகவும் இந்தியா மீது ஏதேனும் தாக்குதலை நடத்த பார்ப்பார்கள். அல்லது அது பற்றி ஒரு விரிவான ஒரு கட்டுரை அறிக்கை அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ORFன்னு இருக்குது, அதில் ஒரு ஆராய்ச்சியாளர் எழுதியிருக்கிறார். எப்பொழுதெல்லாம் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரும் உள்நாட்டு பிரச்சனை வருகிறதோ
அவங்க உடனடியாக இந்தியா மீது ஒரு தாக்குதலை நிகழ்த்த பார்ப்பார்கள். ஒரு பெரும் தாக்குதலை. பஹல்காம் அப்படித்தான் நடந்தது, மும்பை தாக்குதல் அப்படித்தான் நடந்தது, நாடாளுமன்ற தாக்குதல் அப்படித்தான் நடந்தது. அதனால இந்தியா கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இது. நிச்சயமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்குள்ளாக ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள், பெரும் பிரச்சனையை ஏற்படுத்துவார்கள். அப்படி ஒன்று நடந்தால் இந்தியா காலதாமதம் செய்யாமல் பதிலடி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த கட்டுரையுடைய நோக்கம். அந்த கட்டுரை முன்வைக்கக்கூடிய கருத்து. அதை நம்ம மனத்தில் எடுக்க வேண்டும். இப்பொழுது உள்துறை அமைச்சகம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம், நம்முடைய முப்படைகளும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம். பாகிஸ்தான் ஏதேனும் ஆட்களை இந்தியாவுக்குள் அனுப்பி ஏதேனும் பிரச்சனை செய்வதாக இருந்தால் அடுத்த 1 மணி நேரத்துக்குள்ளாக நம்முடைய பதிலடி என்பது பலத்த அடியாக இருக்க வேண்டும். அது நம்ம தயாராக இருக்கணும். ஆஸ் யூஷுவல் உடனே ட்ரம்ப் வந்துடுவார், உங்களுக்கு அமைதி ஏற்படுத்துவேன், இல்லாவிட்டால் உங்கள் மீது இறக்குமதி வரி விதிப்பேன் அப்படிம்பாரு. அவருக்கு நரேந்திர மோடியும் ஃப்ரெண்டு, அசிம் முனீரும் ஃப்ரெண்டு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் நமக்கு சார்பாகலாம் வரப்போகிறதில்லை. அதனால் நாமே நம்முடைய ஆயுதங்களை வைத்து கொண்டு தான் நாம் போரில் இறங்க வேண்டும். அது போன்ற சில நிலை ஏற்பட்டாலும் ஏற்படலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஃபீல்டை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய அறிஞர்கள் பேசுவது. நான் அதை கேட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளோதான். பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று. நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.